சிவன் வேறு பெருமாள் வேறு இல்லை, ஹரியும் ஹரனும் ஒன்றுதான் என உலகத்திற்கு உணர்த்திய உன்னதமான நாள்தான் ஆடி தபசு. ஆடி தபசு வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது. சங்கன், பதுமன் என்ற இரண்டு நாக வம்சத்தை சேர்ந்த அரசர்கள் இருந்தார்கள். இவர்களில் சங்கன் சிவபெருமானின் தீவிர பக்தர். பதுமன் பெருமாள் மீது அதீத அன்பு கொண்டிருந்தார். சங்கன், பதுமன் இடையே சிவன் பெரியவரா அல்லது பெருமாள் பெரியவரா என்ற விவாதம் கிளம்பியது. இதற்கு விடை தேடி அன்னை பராசக்தியிடம் சென்றார்கள். அன்னையோ அவர்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்து கைலாயம் சென்று சிவபெருமானிடம், உங்கள் இருவரில் யார் பெரியவர் என்று தாங்கள்தான் சொல்ல வேண்டும் என கேட்டார். அதற்கு பூலோகம் சென்று புன்னை மரத்தடியில் தவம் செய், தக்க சமயத்தில் உலகத்திற்கு உணர்த்துகிறேன் என்று சிவபெருமான் கூறினார். பார்வதி தேவியும் தவம் செய்ய பூலோகம் புறப்பட்ட போது தேவர்கள் தேவியர்கள் அனைவரும் நாங்களும் உடன் வருவோம் என கூறினர். அதை ஏற்றுக்கொண்ட பார்வதி தேவி தேவர்கள் அனைவரையும் புன்னை மரமாகவும் தேவ பெண்கள் அனைவரையும் பசுக்களாகவும் வந்து துணை இருங்கள் என்று கூறினார். பார்வதி தேவி தவம் செய்த இடத்தில் தேவ பெண்கள் அனைவரும் பசுக்களாக சூழ்ந்து துணை நின்றதால் அம்பாளுக்கு கோமதி என்ற பெயர் வந்தது. சிவபெருமான் ஆடி மாதம் உத்திராடம் நட்சத்திரத்துடன் கூடிய பௌர்ணமி நாளில் புன்னை வனத்தில் சங்கர நாராயணராக காட்சியளித்தார். அதாவது சிவனும் பெருமாளும் ஒன்று என்பதை உலகிற்கு உணர்த்தும் விதமாக பாதி சிவன் பாதி விஷ்ணுவாக அம்பாளுக்கு காட்சியளித்தார். சங்கர நாராயணராக சிவபெருமான் காட்சியளித்த நாளையே ஆடி தபசு விழாவாக கொண்டாடி வருகிறோம்.